மகிழ் இன்னைக்கு 3 நாளாவே வந்து உடம்பு முடியவே இல்ல. ஸ்கூல்லேருந்து வந்ததும் தலை வலிக்குது அப்படின்னு சொன்னா, அதுக்கப்புறம் ஒரே வாமிட்டு. நாங்களும் மருந்து ஹாஸ்பிட்டல்லாம் வந்து கூட்டிகிட்டு போனோம். மருந்து சாப்பிடும்போது நல்லா இருக்கா, நல்லா ஆக்டிவா இருக்கா. அப்புறம் மறுபடியும் வந்து காய்ச்சல் வந்து வந்துருது. சரி என்னடா பண்ணுறது அப்படின்னு ஒரு குழப்பமா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தலான்னு சொல்லி பார்த்தோம். பட் அதில் வந்து ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு. ஆனால் என்ன இன்ஃபெக்ஷன் ஆயிருக்குன்னு சொல்லி தெரியல அப்படின்ற மாதிரி டாக்டர் சொன்னார். ஸோ அதனால் ஜூஸு அதுக்கப்புறம் வந்து எக்கு இதெல்லாம் வந்து ரெகுலராக கொடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். முன்னாடி வந்து ரெகுலராக தான் கொடுத்துட்டு இருந்தேன். பட் மலைக்கு போகவும் அது ஒரு 20 டேஸ் வந்து அவளுக்கு எதுவுமே வந்து கொடுக்கவே முடியல. மறுபடியும் வந்து இப்போ ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால் எல்லாருக்குமே வந்து எக்கு பண்ணலான்னு சொல்லிட்டு எக் பாயிலில் வந்து எக் வந்து வேக வைக்கிறதுக்காக எடுத்து வச்சுட்டு இருந்தேன். நான் வந்து அகாரா பிராண்டோட தான் வந்து யூஸ் பண்ணுறேன். உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. நம்ம பாத்திரத்தில் போட்டு வேக வைக்கும் போது பாத்திரம்லாம் கரையாயிரும். அது எவ்வளோ வெந்திருக்குன்னே தெரியாது. பட் இது வந்து கரெக்டாக வந்து வெந்ததுக்கப்புறம் அதுவே அந்த சுவிட்ச் வந்து ஆஃப் ஆயிடுது. ஸோ இது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. இதிலே வந்து நம்ம ஸ்டீம் பண்ணுற ஆஃப் ஆயில் ஃபுல் ஆயில்லாம் வந்து போடலாம். ஜஸ்ட்டு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு பெப்பர் பொடி உப்பெல்லாம் வந்து போட்டாவே வந்து போதும். சூப்பராக வந்து வந்தது. இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. டயட் அப்பெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அவளுக்கு வந்து சொரக்காய் கூட்டு வந்து பண்ணியிருந்தேன். அதில் சாதம் மாதிரி வச்சுட்டு எக் பாயில் பண்ணது வச்சுட்டு கொஞ்சமாக வந்து ஸ்நாக்ஸ் வந்து வச்சுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டா.